லவ் காதல்னா என்னன்னு பார்க்கலாம். காதல் அப்படிங்கிறது 2 மனங்களுக்கு இடையே உருவாகக்கூடிய ஒரு அழகான உறவு. நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் கண்டிப்பாக லவ்ங்கிற ஒரு சாப்டர் இருந்திருக்கும். ஸ்கூல், காலேஜ், ஒர்க்குன்னு நிறையா லவ்வாக கடந்து வந்திருப்போம். நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் படிக்கிறப்ப லவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த லவ் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அதில் லஸ்ட் இருக்காது. அந்த லவ்வில் எக்ஸைட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா லவ்வும் நமக்கு ஏதோ ஒரு லைஃப் லெசன்ஸை கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருக்கும். பேசிக்காகவே ஒருத்தங்க கிட்ட நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் எவ்ரி ஒன் இஸ் பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் அவங்க மனசு, கேரக்டர், கேர் பண்ணுற விதம் எல்லாமே பிடிச்சி போய் லவ் பண்ணுவாங்க. நம்ம யாரை லவ் பண்ணாலும் 2 பேருக்கும் ஈக்குவலாக பிடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் அந்த லவ் ஒரு சக்ஸஸாக இருக்கும். லவ்ங்கிறது 2 மனசு சம்மந்தப்பட்டது. அதில் ஒரு அழகான பாண்ட் உருவாகும். நம்ம உண்மையாக லவ் பண்ணுற பர்சன்கிட்ட எவ்வளோ தான் சண்டை போட்டாலும், திட்டுனாலும், அடுத்த டேவே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறது, கேர் பண்ணுறது, இதுதான் அந்த லவ்வுக்கான ஒரு அழகே. சில பேர்த்துக்கு லவ் லைஃப் லாங் நிலச்சி இருக்கும். பட் சில பேர்த்துக்கு லவ் பிரேக்கப் ஆகிரும். பட் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம லைஃப்பில் அந்த ஒரு லவ் கண்டிப்பாக நமக்கு ஒரு லெசனை டீச் பண்ணியிருக்கும். இல்லைன்னா உங்களுக்காக கடவுள் ஒரு பர்சனை வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம லைஃப்பில் தேவையில்லாத பர்சன்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்காக நம்ம லவ்வுக்கு வர்த்தே இல்லைன்னு ஆயிடாது. பிகாஸ் எவ்ரி ஒன் டிசர்வ் லவ். எல்லாருக்குமே அழகான காதல் அப்படிங்கிறதுக்கு தகுதியானவங்க தான். ஃபைனலி லவ் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி ஹாப்பியாக கொண்டு போகணும்னு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கணும்னா ஒரு பையன் அந்த பொண்ணை நல்லா கேர் பண்ணிக்கணும். ஒரு பொண்ணை எவ்வளோக்கு அவ்வளோ அந்த பையன் கேர் பண்ணுறானோ, ஸோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணுங்க அந்த பையன் மேலே லவ்வில் விழறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அண்டு அந்த பொண்ணோட டிசையர்ஸை அவளுக்கு பிடிச்சதை பண்ண அலோவ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணி அலோவ் பண்ணணும். ஸோ அதையுமே கேர்ள்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த பொண்ணோட டிசையர்ஸை, அதாவது அந்த பொண்ணோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுவே ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணாக இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படியான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த பையனுக்காக அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணணும். நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்தாலே போதும், அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாகிடுவான். இப்படி இருந்தாலே ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.